அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். சுஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு. யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி தான். என்ன காரணம் தெரியுங்களா? இன்னைக்கு என்னோட பேஷண்ட் வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, உடல் இளைக்கணும், அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குடிக்கும் பொழுது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் சில பேருக்கு நிறைய முடி உதிர்வு இருக்குது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ எலுமிச்சை சாறு யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு எலுமிச்சை ஒரு பெஸ்ட் மெடிசின். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம், இந்த 3 சத்தும் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய அத்துணை நோய்க்குறிகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் நீர்த்துவம் குறையாமல் பார்த்துக்கும். இப்போ நீர்த்துவம் குறைஞ்சா என்னாகும்? தசை வலி அதிகமாகும், அங்கே வந்து மசில் கிராம்ப்ஸ் வரும். அதை தடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சை சாருக்கு இருக்குது. அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பொட்டாசியமோடைய லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, இருதய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சை சாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் இந்த வைட்டமின் சி சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இரும்பு சத்து வந்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம என்னதான் வெறுமனே இரும்பு சத்துள்ள உணவுகளை தேடி தேடி சாப்பிட்டாலும் விட்டமின் சி இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த இரும்பு சத்து முழுமையாக உறிஞ்சப்படாது. அப்போ விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளோடு சேர்த்து நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம உடலில் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். அப்போது அந்த இரும்பு சத்து உடலில் சேர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வைட்டமின் சி சத்து தான். அப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முடி உதிர்தல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். சிறுநீரக கற்கள் அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு எடுத்துக்கும் பொழுது அந்த கற்கள் ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஜீரண கோளாறுகள் அதிகமாக இருக்குது, டைஜஷனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய டைஜஷன் வந்து மேம்படும். இன்டைஜஷன் சரியாகி ப்ராப்பராக ஜீரணமாகிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வயிறு இடுப்பு பகுதிகளில் கொழுப்பு சத்து வந்து குறையிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 சத்து பார்த்திங்கன்னா கருமுட்டையினுடைய வளர்ச்சியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ கருப்பையில் ஏதாவது நமக்கு நோய் தொற்று கிருமிகள் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்குது. இப்போ கருக்குழாயிலெல்லாம் அடைப்பு வருது, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்குது, பயோசால்ஃபிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்க இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வைட்டமின் B6 சத்து நிறைந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சர்க்கரை நோயினுடைய அளவு கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணையத்தினுடைய செயல்திறன் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் கல்லீரலுடைய செயல்திறன் நல்லபடியாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 உறுப்புகளுடைய செயல்திறனையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்குது. ஸோ வைட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் பயனுள்ளதாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோலில் வந்து நமக்கு நிறைய சுருக்கங்கள் வருது. தோலில் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து எலாஸ்டிசிட்டிக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ அந்த தோலில் வந்து அந்த கொலாஜன் குறையிறதுனால நம்ம தோல் ரிப்பேர் ஆகுது, தோல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, கரும்புள்ளிகள் வருது, கருந்திட்டுகள் அடிக்கடி வருது, தழும்புகள் அடிக்கடி வருது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த வைட்டமின் சி சத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நம்ம உடலில் பல நோய்களுக்கு அது மருந்தாக அமையுது. ஆனால் யாரெல்லாம் இந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GERD அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது சாப்பிட்டாலும் எது கழிச்சுக்கிட்டே இருக்கு, நெஞ்சு கரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்க கூடாது.
ஆல்ரெடி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கக்கூடாது. அடிக்கடி வாய்ப்புண் வந்துக்கிட்டே இருக்குது, வாய்ப்புண் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி யூரின் நிறைய போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு எடுக்கக்கூடாது. ஏன்னா உடலில் நீர்த்துவத்தை அதிகரித்து அடிக்கடி யூரின் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். டயூரிட்டிக்காக எலுமிச்சை சாறு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய யூரின் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு எடுத்தாங்கன்னா இன்னும் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்க கூடாது. இப்போ மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரமைன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்டேக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒற்றை தலைவலி இருக்குது, அதுக்காக நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், இல்லைனா எனக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க எலுமிச்சை சாறு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் அலர்ஜி இருக்கும், புளிப்பாக எது சாப்பிட்டாலும் அலர்ஜி வரும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை சாறை ப்ராப்பராக நம்ம சொன்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் மட்டும் உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன நீர்த்துவம் நல்ல உடலில் மெயின்டைன் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி அல்சர் கம்ப்ளைண்ட், நெஞ்சு கரிப்பு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க, ஒற்றை தலைவலி மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ எலுமிச்சை சாறை பற்றி இன்றைக்கி தெளிவாக பேசியிருக்கோம், பயனுள்ள குறிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமாக நடுத்தர வயதில் மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளோட தீவிரம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் பூப்படையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மாவோ இல்லை பெரியவர்களோ வந்து அவங்களுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கும் வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ரெக்னென்சி காலகட்டம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வீட்டில் பெரியவர்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இதற்கு என்னென்னலாம் வந்து நம்ம சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம், வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நடுத்தர வயதில் ஒரு பெண் வீட்டில் வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய நிலை. ஸோ ஒருவேளை அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரியரில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களோட உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் எதனால் இந்த மாற்றங்கள் வந்து உருவாகுது, இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து மாற்றங்களில் வாழ்வியல் முறைகளில் கொண்டு வரணும், உணவு முறைகளில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், மூலிகைகளாக இருந்தால் என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மெனோபாஸ்னால தான் உண்டாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஏன்னா நிறைய பெண்கள் ஒரு 40 வயது தொடக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெனோபாஸோட ஒரு ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோமில் வந்து நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும், அதே மாதிரி முடி கொட்ட வந்து ஆரம்பிக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கும், மார்பகங்களில் வந்து ஒரு வலி உண்டாகும். ஸோ சில பேருக்கு வந்து இடுப்பில் வலி, கால் குடைச்சல் வந்து உண்டாகிறது, தூக்கம் வந்து அடிக்கடி தடைப்படுறது, கூடவே மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து அதிகமாக கோபப்படுறதோ இல்லை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப மைண்டில் வந்து எடுத்துகிட்டு டிப்ரெஷன் மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து போகிறதோ, சாதாரண பிரச்சனைகளை வந்து சரியான முறையில் நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைக்கு போகிறதோ, இந்த மாதிரியான உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை ஒரு 40 வயதோட தொடக்கத்திலே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். முதல் விஷயமா அவங்களுக்கு அடிக்கடி வேர்த்து கொட்டுறது. திடீர்னு வந்து நைட்டில் வந்து வேர்த்து கொட்டும். சில சமயங்களில் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் தான் அவங்களோட நிலை வந்து இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் அதிக சூடான ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உடம்பு எப்பவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி வந்து உணர்வாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஞாபக மறதி வந்து நிறையா இருக்கும். என்ன காரணத்துக்காக கிச்சனுக்குள்ளே போனோம், ஸோ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி செலக்டிவாக சில விஷயங்கள் வந்து மறந்து போகிறத வந்து அவங்க நோட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெஜைனல் ட்ரைனஸ் வந்து இருக்கும். பிறப்புறுப்பு பகுதியில் வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகிறது. ஸோ அதே மாதிரி தாம்பத்தியத்தில் விருப்பமே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க உடம்புலையும் சரி மனசுலையும் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். சில பெண்கள் வந்து ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளும், அதே மாதிரி உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள். இந்த உடல் எடை அதிகரிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்பு பகுதி, தொடை பகுதியில் மட்டும் அதிகமான அளவுக்கு வெயிட் போடுறத வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேவிங்ஸ் நிறைய வந்து இருக்கும். பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கணும். முக்கியமாக காஃபி, டீ அடிக்ஷன் வந்து முன்ன இல்லாத அளவுக்கு இந்த சமயங்களில் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுலேருந்து மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சா கூட முடியாத ஒரு நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ சில பெண்கள் வந்து இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. குதிங்கால் வலி இருக்குது, அதே மாதிரி முழங்காலில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம தனித்தனியாக ஒரு டிஸ்க் ப்ரோலாப்ஸோ இல்லை வந்து நமக்கு காலில் வந்து குதிங்காலில் எலும்பு வளர்ச்சி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக பார்க்கும் பொழுது கூட நம்மளுடைய ஹார்மோன்ஸில் உண்டாகக்கூடிய சேஞ்சஸ்னால நம்மளுடைய தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாகிடும். ஸோ தசைகள் பலகீனமாகிறதுனால எந்தெந்த மூட்டுகளெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த மூட்டுகளில் வலியை வந்து நம்ம உணரலாம். ஸோ இது எல்லாமே பெண்களோட உடம்புல எதனால் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய தூண்டுதல் வந்து நம்ம உடம்புல எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோட அளவு வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதுதான் நமக்கு இந்த மெனோபாஸ் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் உண்டாகிறதுனால உடல்லையும் சரி மனதிலையும் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் உண்டாகுது அப்படின்னா முதல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ முக்கியமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதிகமாக பால் சார்ந்த உணவுகள், காஃபி மாதிரியான பீவரேஜஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள், அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேர்க்கடலை, சிகப்பு அரிசி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனும் அதே மாதிரி இரும்புச்சத்து இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜனை ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து வச்சுருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம அன்றாட வாழ்வியல் முறைகள். ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, முக்கியமாக எளிமையான ஒரு நடைப்பயிற்சி, கூடவே சூரிய நமஸ்கார பயிற்சி, இது கூட சுவாச பயிற்சிகள். ஸோ இந்த மாதிரி எளிமையான சில பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நிறைய பெண்கள் கேட்குறது உண்டு, இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரிலாம் ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப பார்த்துலாம் எடுத்துக்கிட்டது இல்லை டாக்டர், அதே மாதிரி நான் எந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தீங்களோ ஸோ அது வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஹார்மோன்ஸ் குறைய நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட உங்களுடைய உடம்புல வந்து நோயாக வந்து மாறும். ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் ரொம்பவே அவசியமானது. ஸோ அடுத்ததான் நம்ம சில மூலிகைகளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் கோரைக்கிழங்கு, அது கூட அசோகப்பட்டை, மஞ்சிட்டி, மாசிக்காய், கூடவே சதாவரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு கஷாயமோ இல்லை டீ மாதிரியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது. அதே சமயத்தில் அது உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் குறைச்சி குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக அசோகப்பட்டை.
இந்த அசோகப்பட்டை அப்படிங்கிறது நல்ல துவர்ப்பு தன்மையுடையது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் சில பேருக்கு அதிகப்படியாக ப்ளீடிங் ஆகிறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளீடிங் ஆகிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த அசோகப்பட்டை வந்து சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ அந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய மார்பக வலி, அதே மாதிரி கால் குடைச்சல், இது எல்லாத்தையுமே வந்து அது சரி பண்ணும். ஸோ அடுத்ததாக மாசிக்காய். மாசிக்காய் அப்படிங்கிறது இதுவும் நல்ல துவர்ப்பு தன்மை உடையது. ஆனால் இது வந்து அந்த பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து குறைக்கும். ஸோ உடம்புல அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக மஞ்சி டீ. ஸோ மஞ்சி டீ வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நம்ம ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது, முக்கியமாக அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடியது. நிறைய பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் மைல்டாக தைராய்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட அளவில் வந்து மாற்றங்கள் உண்டாகி இதனால் வந்து அவங்களுக்கு மார்பகங்களில் கட்டி உண்டாகிறதோ இல்லை கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகிறதோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மஞ்சுட்டிக்கு இருக்கும். ஸோ இது உடலையும் நல்லா வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக சதாவரி. இந்த சதாவரி வந்து ஒரு 5 ஈஸ்ட்ரோஜன், அதாவது ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன், அதே மாதிரி நமக்கு பிளான்ட்லேருந்து வரக்கூடியதை வந்து 5 ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். ஸோ அந்த 5 ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால சதாவரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது. இந்த மெனோபாஸில் உண்டாகக்கூடிய மற்ற எல்லா பிரச்சனைகளுமே வந்து இது நிவர்த்தி பண்ணும். ஸோ இந்த 5 மூலிகைகளும் சேர்ந்த ஸ்ரீகேர் கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஷாயம் எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்ரீகேர் டீ. இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கோரைக்கிழங்கு, அசோகப்பட்டை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம், மஞ்சி டீ, மாசிக்காய், சதாவரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி தனியாக வந்து ஒரு பவுடராக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம இப்போ டீயாக வந்து தயாரிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 250 ml வந்து நம்ம தண்ணீர் வந்து எடுத்துருக்கோம். இந்த தண்ணீரை வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வந்து இந்த பொடி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ண பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். டீ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே வந்து இந்த டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், உடம்பளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் வந்து நம்ம நிர்வகிக்கலாம். ஸோ இந்த டீ ரெகுலராக காலை இரவு 2 வேளையுமே வந்து நீங்கள் உணவுக்கு முன்னாடியோ இல்லை உணவுக்கு அப்புறமோ எந்த டைமில் நீங்கள் டீ குடிப்பீங்களோ அதற்கு பதிலாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களோட உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள், ஸோ இந்த மாற்றங்களை சரியான முறையில் வந்து நிர்வகித்து மெனோபாஸ் காலகட்டத்தை எப்படி ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்ரீகேர் கஷாயம் இல்லை ஸ்ரீகேர் டீன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு நபராக மாறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதியுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ரொம்ப இனிமையாக இசையான ஒரு காதல் கதையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையானன்னு சொல்லலாம், அது என்ன இசையான கதையை கேட்டால் தெரியுமே. ஆப்கானிஸ்தானில் இந்து அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் அது ஒரு மலை பிரதேசம். மலை பிரதேசம்னா ரொம்ப அழகான நகரமும் இருக்குது, பள்ளத்தாக்கில் கிராமமும் இருக்குது. இந்த நகர பகுதியை, இது ஒரு சின்ன ராஜ்யம்தான் அப்படின்னாலும் அந்த பகுதியை பாஜ் பகதூர் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். பாஜ் பகதூர் எப்படி அப்படின்னா நல்ல இளைஞன், வீரமானவர் தான், நல்ல போர் திறமெல்லாம் அவருக்கு நிறைய உண்டு. இருந்தாலும் கூட அவர் ரொம்ப அமைதியை விரும்புகிறவர் தான்.
எப்பவுமே இசைகள் கலைகள் இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அரண்மனையில் எப்பவுமே இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு அவங்கள பாட வச்சு பேச வச்சு அப்படியெல்லாம் கச்சேரியெல்லாம் நடத்தும். அதுக்கப்புறம் அவங்கள கௌரவப்படுத்துறதுன்னு இப்படியே போயிட்டே இருப்பார். நிறைய கலைஞர்கள் அவருடைய அரண்மனையில் இருந்தாங்க. சிற்பம், ஓவியம் இதெல்லாமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாட்டு மேலே அவருக்கு ஒரு அலாதியான பிரியம் என்றைக்குமே இருக்கும். இப்படி இந்த பாஜ் பகதூர் அவருடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சுட்டே வந்தார். ஒரு நாளைக்கு சிங்கம் வேட்டையாடுறதுக்காக காட்டுப்பகுதி ஒன்றுக்கு போனார். மலை மேலே நகரம் இருக்குது. அந்த நகரத்துலேருந்து புறப்பட்டு கீழே வந்து பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி பக்கமாக போய் வீரர்களோட சிங்க வேட்டையை ஆடிட்டுருக்காரு. அப்படி போகிற வழியில் இனிமையான ஒரு பாட்டு கேட்டுச்சு. ஒரு பெண்ணுடைய குரல். இந்த குரலை கேட்டுட்டு அந்த பாட்டு கேட்ட திசையை நோக்கி அப்படியே மகாராஜா நடந்து போயிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய நதியினுடைய கரையில் ஒரு மூலையில் ஒரு சின்ன அழகான ஒரு குடிசை. அந்த குடிசையை நோக்கி இவர் போகிறாரு. அந்த குடிசைக்குள்ளே பார்த்தா இளம் பெண் ஒருத்தி பாட்டு பாடிட்டு இருக்கா. இந்த நதியுடைய பெயர் என்னன்னா ரேவா நதி. இந்த நதிக்கரையில் இருந்து அந்த தண்ணி ஓடுற அந்த சலசலப்பு, அந்த இனிமையான சூழல், குளுமையான காற்று, இதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு தன்னை போல பாட்டு வந்திருக்கு. அதை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. இப்போ தான் நம்ம மகாராஜா அங்கே போகிறாரு. போய் பார்த்தா இனிமையான பாட்டை விட ரொம்ப அழகாக இருக்கா அந்த பொண்ணு. அவளுடைய அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவள் பேரும் ரூபமதி அப்படின்னு சொல்கிறா. அவருடைய பாட்டை கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சு போகுது. இன்னும் 2 பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணும் பாட்டு பாடுறாங்க. பாடினதுக்கப்புறம் தான்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எடுத்து பரிசாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். வந்த சில நாட்கள் ஆச்சு. ஆனாலும் இவர் மனசுக்குள்ள அந்த பொண்ணு பாடின பாட்டே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பாட்டை காலையில் பிடிச்சதை கேட்டோம்னா அன்னைக்கு முழுக்க அதையே நம்மளே ஹம் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி 2-3 நாள் ஆனாலும் ரூபமதியுடைய இசையும் குரலும் பாட்டும் அவள் அழகும் பாஜ் பகதூருடைய மனசை அப்படியே சுற்றி சுற்றி வந்துச்சு. இப்படி சில நாட்கள் ரூபமதியுடைய ஞாபகமாகவே பாஜ் பகதூருக்கு கழிஞ்சுது. சில நாளுக்கு அப்புறமா மீண்டும் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. வேட்டைக்கு போகிறாரா இல்லையோ ரூபமதியோடைய பாட்டை கேட்கறதுக்காக கிளம்பி போனார். மறுபடியும் அந்த பொண்ணை பாட சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு மகிழ்ச்சியாக பாடுறா. இப்படி சில முறைகள் அந்த சந்திப்பு தொடருது. இந்த நட்பு காதலாக மாறுது. கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா ரூபமதி கிட்ட மெதுவாக பாஜ் பகதூர் தன்னுடைய விருப்பத்தை எடுத்து சொல்கிறாரு. ரூபமதிக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு அவ ஒரு கண்டிஷன் போடுறா. என்ன கண்டிஷன்? நான் இந்த ரேவா நதி கரையிலேயே பிறந்து வளர்ந்தவ. இந்த நதியை விட்டு என்னால் பிரியவே முடியாது. எப்பவுமே என் வாழ்நாள் முழுக்க இதை பார்த்துட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை. வேற ஒன்றும் பெரிய விருப்பம் லட்சியம்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இதை விட்டு என்னால் வர முடியாது. நான் எங்கே போனாலும் ரேவா நதியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அவ. மகாராஜா நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அதுவும் காதல் வந்துருச்சே. அப்போ பாஜ் பகதூர் சொன்னார், அவ்வளவுதானே, நீ வாழ்நாள் முழுக்க நல்ல பெரிய மாளிகையில் இருந்துட்டு ரேவா நதியை பார்க்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை முகட்டில் எந்த இடத்துல அந்த ரேவா நதி ஆரம்பிக்குதோ ஆரம்பிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு புது மாளிகை ஒன்று கட்டிட்டார். சில மாதங்கள்லேயே அட்டகாசமாக கட்டின அந்த மாளிகையில் பாஜ் பகதூரும் ரூபமதியும் திருமணம் செய்து புது குடித்தனம் செய்ய தொடங்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. ராஜ்யமும் சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் இனிமையாக இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பகதூர் அரசன், ஆதம் கான் அப்படிங்கிற ஒரு அரசன் இந்த சின்ன தேசத்து மேலே போர் தொடுத்து வர்றான்னா பாஜ் பகதூரும் பெரிய வீரன் தான் என்றாலும் பெரிய படைகள் வர்ற பொழுது இந்த சின்ன குட்டி ராஜா என்ன செய்ய முடியும்? அதுவும் அவன் வஞ்சகமாக வேற வந்து கோட்டையை முற்றுகையிட்டுட்டான். பாஜ் பகதூரையும் சிறை பிடிச்சிட்டான். இப்போ பாஜ் பகதூர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறான். ரூபமதி அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே இருக்கா. செய்தி அவளுக்கு போய் சேருது. ஆதம் கானுக்கு ரூபமதியுடைய அழகை பற்றி ஏற்கனவே தெரியும். அவளுடைய பாட்டை பற்றியும் தெரியும். கோட்டையை பிடிக்கிறத விட அவனுக்கு முக்கியமான விஷயம் ரூபமதியை அடையணும் அப்படிங்கிறது தான். அவளை அடையிறதுக்காக தகவல் சொல்லி அனுப்புகிறான். இன்னைக்கு மாலை வந்து சந்திக்கிறேன், அரண்மனையில் தயாராக இருக்க சொல்லுங்க அப்படின்னு. இவன் சொல்கிற செய்தி அவள் புரிஞ்சுக்கிட்டா. அங்கேருந்து மாலையில் ஆதம் கான் வர்றான். ஒரு பெரிய அந்த மாளிகையினுடைய அந்த உப்பரிகையில் நல்ல இனிமையான குளுமையான காற்று அடிக்கிற நேரத்தில், நிலவு எழுற அந்த மாலை நேரத்தில் ரேவா நதியை பார்த்த வண்ணமாக அப்படியே தேவதையாட்டம் அழகு சொரூபமாக அலங்காரம் பண்ணிட்டு அங்கே ஒரு யாழிசையை மீட்டிட்டு ரூபமதி உக்காந்துருக்கா. பின்பக்கமாக வர்றான் ஆதம் கான். ஆசையாக வந்து அவளுடைய தோளை தொடுகிறான். தொட்ட நொடியிலேயே ரூபமதி அப்படியே சரிந்து கீழே உயிரற்ற உடலாக விழறா. காதல்
எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதையும் தாண்டி தன்னை இழந்தாலும் காதலை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் எப்பவுமே இருக்கும். பாஜ் பகதூரும் ரூபமதியும் இன்னைக்கும் அரூபமாக ரேவா நதிக்கரையில மகிழ்ச்சியாக இருக்கிறதா ஆப்கானிஸ்தான்ல இந்த கதை இன்னைக்கும் சொல்லப்படுகிறது. நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமே. நன்றி.